வணக்கம் மக்களே, கிளம்பியாச்சு. சென்னை சென்ட்ரல்லேருந்து அண்ணாவரம். எஸ், ஒரு குட்டி டிவோஷனல் ட்ரிப். ஒரு கோவிலுக்கு தாங்க போகிறோம். நான் இன்றைக்கி போக போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஹவுரா மெயில் ஈவினிங் 7 மணிக்கு. இதை தவிர அண்ணாவரம் போக நைட் 10:15 இன்னொரு ட்ரெயின் இருக்குது. இது 2 மட்டும்தான் தினசரி போகக்கூடிய ட்ரெயின்ஸ். வீக்லி ட்ரெயின்ஸும் சிலது இருக்குது, பார்த்துக்கோங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டேன் செகண்ட் ஏசியில். தேர்ட் ஏசியும் தேர்ட் எக்கனாமியும் கிடைக்கல. ஸ்லீப்பரில் போக விருப்பம் இல்லை, ஹவுரா வரைக்கும் போகிற ட்ரெயின்ன்றதால. ஆக்சுவலாக ஸ்கெட்யூல் டைம் வந்து ஈவினிங் 7 மணிக்கு, பட் ட்ரெயின் கால் ஹவர் லேட்டு. 4th பிளாட்ஃபார்ம். காலையில் 4:15 தான் போய் சேருது. பட் அதுவுமே லேட்டாக தான் போகுது நான் பார்த்த வரைக்கும். நாங்கள் போன அன்றைக்குமே 2 ஹவர் டிலே. சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புறோம். மிஸ் பண்ணுவேன், பட் சீக்கிரம் வந்துடுவேன். ஓகே, அண்ணாவரம் டெம்பிள் வந்து காக்கிநாடா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு வில்லேஜ் அண்ணாவரம். அந்த வில்லேஜில் ஒரு குட்டி மலை, அந்த மலை மேலே இருக்க கோவில் தான் ஸ்ரீ வீர வெங்கட சத்யநாராயண சுவாமி. ஐஆர்சிடிசியோட குட்டி டீ. குட் மார்னிங் மக்களே. ரொம்ப நேரமாக உள்ளவே இருக்கும், வெளியில் வந்து பார்க்கலான்னு பார்த்தா செம்ம மழை. அண்ணாவரம்லாம் மழை காலம் போல் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அண்ணாவரம் மலை, அதுதான். அந்த மலை மேலே தான் கோவில் இருக்குது. ஸோ ஸ்டேஷன் விட்டு இறங்கினதுமே உங்களுக்கு பஸ்ஸஸும் இருக்குது, ஆட்டோவும் இருக்குது. பஸ் வந்து தேவஸ்தானம் பஸ்ஸே கொடுக்குறாங்க, நீங்கள் அதுவும் ஏறிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கூட்டமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோ கூட எடுத்துக்கலாம். பஸ் டிக்கெட் 20 ரூபா, அடல்ட்டுக்கு. பசங்களுக்கு வந்து 12 ரூபா. ஸோ ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அண்ட் மலையுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, திருப்பதி மலை மாதிரிலாம் ரொம்ப ஹைட்லாம் கிடையாது. ஒரு 3 ஹேர்பின் பெட்டு தான். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தலை சுற்றுறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக பஸ்ஸில் வந்து நீங்கள் இறங்க போகிற இடமே கோவில் வாசலில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபுரம், அதுக்கு எதிர்த்தா மாதிரி உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கே தான் இறங்குவீங்க, திரும்ப அங்கே தான் ஏறுவீங்க. அந்த கோபுரத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டை அடிக்கிற இடம் அண்ட் பாத்ரூம்ஸ், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் எல்லாமே இருக்குது. நீங்கள் மொபைல் ஃபோன், செருப்பு விடுறது, பேக் வைக்கிறது, இது எல்லாமே இந்த கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, அங்கே விட்டுக்கலாம். அண்ட் கோபுரத்துலேருந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு அன்னப்பிரசாதம் கவுண்டர் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ மீல்ஸ் போடுவாங்க. ஒரு 10:30-11 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கோவில் உள்ளேருந்தும் வரலாம், கோவில் உள்ளே சாமி பார்த்துட்டு அங்கேருந்தும் வரலாம். இங்கே படிக்கட்டு இறங்கி இப்படியும் போகலாம். ஸோ படிக்கட்டு இறங்கி போனீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு அன்னப்பிரசாத கவுண்டர் இருக்கும். சென்னையிலேருந்து இங்கே வந்ததுக்கு சரியான வெதருங்க. மலை மேலேருந்து ஒரு குட்டி வியூ. இதுதான் அந்த அன்னப்பிரசாதத்துக்கு போகிற இடம். ஸோ கண்டிப்பாக வந்து சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள். கோவில் சாப்பாடு நிஜமாக நல்லாயிருக்கும். இங்கே வந்து இலையை இப்படி தான் போட்டிருக்காங்க. நம்ம சைடில் போடுவோம்ல, இவங்க வெர்டிக்கலாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு புளி சாதம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் பருப்பு வச்சாங்க, கீரை பருப்பு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் காய் வச்சாங்க, அப்புறம் ரைஸ் வச்சாங்க. எல்லா கோவிலையும் கொடுக்குற மாதிரி சாம்பார், ரசம், மோர் இதுதாங்க. ஆனால் உண்மையாலுமே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருப்பதியில் லட்டு எப்படி ஃபேமஸோ, அண்ணாவரமில் ஸ்பெஷலான ஒரு பிரசாதம். கோதுமை பொங்கலா ஹல்வாவா என்னென்னு சொல்கிறதில்ல, கண்டிப்பாக ஹல்வா கிடையாது, ஆனால் நல்லா இருந்துச்சு. நிம்மதியாக சாப்பிட்டுட்டு சாமி தர்ஷன் முடிச்சுட்டு கோவிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். சேம் அதே பஸ் தான். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுனாலும் போய்க்கலாம், பஸ் ஸ்டாண்ட் போகிறதுனாலும் போய்க்கலாம். இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னென்னா, காலஹஸ்தி கோவில் மாதிரி இங்கே பூஜை பண்ணுறாங்கங்க. 300 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா வரைக்கும் டிக்கெட் இருக்குது. இந்த பூஜைக்கு பேர் சத்யநாராயண பூஜை. சுவாமி கோவிலில் சுவாமி கிட்ட வர வர உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும். ஓகே, வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த கோவிலை பற்றி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.